இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தூண்டியை பயன்படுத்தி மீனை பிடிச்சது என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் போராளி மீனவன். இந்த சேனலில் தான் வந்து கடலை பற்றி நிறையவே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது பாறை மீன்கள். இந்த பாறை மீன்களை வந்து எப்படி அவங்க பிடிச்சாங்க, அந்த மீன் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த மீனோட பேர் யார் கரெக்டாக கமெண்டில் சொல்கிறாங்களோ அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் தனியாக. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பாறை எவ்வளோ ரேட்டு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் நிறையாவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், பாறை வந்து எவ்வளோ பெருசாக சொல்லிட்டு இந்த மாதிரி பாறை தாங்க வந்து ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போகும். இந்த பாறை எப்படி எடைய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மீனை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் அதையும் பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன சூறைகளை பாறையா இருக்காது. 10 மீன் தானே இது சரியா போச்சுண்ணா. அந்த கரவான் இது ஆந்தால கண்டெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சு அடுக்கணும். இந்த அவ்வளோதானப்பா. இதில் வந்து இது இருக்காங்க. அதில் கண்டெல்லாம் பிடிக்கல. இல்லை 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 விடு. தள்ளி விடு தள்ளி விடு. சொல்லு. இதில் உள்ளது எடுத்தாச்சாப்பா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாறை வந்து ஏற்கனவே இறக்கணும்ல, அந்த பாறையெல்லாம் வந்து விற்பனைக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதை வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அந்தாண்ட பின்னாடி போயிட்டுருக்காங்க. வாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே பாருங்களேன். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியுது அவங்க மீனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏற்கனவே மீன் வாங்கின மீனை வந்து ஐஸ் வச்சுட்ருக்காங்க. இதை வந்து நாங்கள் வந்து ஐஸ் பேக்கிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், எல்லா மீனையும் வந்து நாங்கள் வந்து எடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே வந்து எப்படி எப்படி எடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயசுலேயே பாருங்களேன்.
இப்போ கடைசியாக அந்த பாறையை நான் கையால் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். பாறை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இந்த பாறை தான் வந்து கடல்லே வந்து ஒரு டேஸ்ட்டுள்ள மீன், ஒரு சத்துள்ள மீனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறை தாங்க. பாறை வந்து சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் பாறை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாறையோட நன்மையெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் கண்டினியூவாக பாருங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. நாலு மீன் போட்டு பாக்கி 2 மீன் வச்சிருவா. யார்டா